3ஆம் நம்பரை பொறுத்தவரைக்கும் எது நல்லா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, படிப்பு, படிப்படியான ஒரு முன்னேற்றம், வேலை மட்டும்தான் நல்லாயிருக்கும். அடிமை தொழில் மட்டும்தான் நல்லாயிருக்கும். இவங்க போய் சொந்தமா பிசினஸ். பண்ணவே கூடாது. பண்ணாங்கனாக்க, எல்லாரும் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இவங்க பண்ணாங்கனாக்கா, நிச்சயமா வந்து எல்லாருக்கும் பணத்தை இவங்க குடுத்துருவாங்க. இவங்க குடுக்க வேண்டிய இடத்துக்கு இவங்க பணம் குடுக்க முடியாம, ஒளிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு தலைமறைவான இருக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும். இது 95% நான் சொல்றேன். ஒரு 5% எக்செப்ஷன் எல்லா இடத்துலயும் இருக்கும் நான் சொல்றது. வியாபாரத்துறைக்கு இவங்க ஏற்றவங்களே கிடையாது. ஸோ இவங்கள பொறுத்தவரைக்கும் வேலைக்கு போயிடுறது ரொம்ப நல்லது. கன்சல்டன்ட் மூளை அதாவது பிரெயின் இன்வெஸ்ட்மெண்ட். பணத்த போடாம பிரெயின் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது ஆடிட்டர் மாரி, பேங்க் வேலை, வாத்தியார் வேலை, இந்த மாரி கன்சல்டன்ட் துறைகள். அடிப்படையா அதாவது அறிவை அடிப்படையா, படிப்ப அடிப்படையா வச்ச கன்சல்டன்ட் துறையில இவங்க நிச்சயமா வெற்றிகரமா இருப்பாங்க. ஸோ இது வந்து இவங்களுக்கு உண்டானது. அப்ப 3ஆம் நம்பருங்கிறது நீங்க பார்த்தீங்கன்னாக்க, இந்த காலத்தில இயக்கு தசை, இயங்கு தசைன்னு 2 இருக்கு நமக்கு தெரியும். இயக்கு திசைனா நம்ம கை, கால ஆட்டுறோம், எல்லாம் பண்ணணும். இயங்கு திசைங்கிறது யாரோட கண்ட்ரோல் இருக்கு? நம்ம என்ன ஹார்ட்ட வந்து நம்ம ஓட்டவோ, நிறுத்தவோ முடியுமா? முடியாது. அது மாரி நுரையீரல், உள்ளுறுப்புகள் எல்லாமே வந்து இயங்கு திசைன்னு சொல்லக்கூடியது. இறைவனால இயக்கப்படுகிற ஒரு சக்தி.